அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் சனிக்கிழமை. அதாவது நான் இது சொல்கிறது ஒரு விழிப்புணர்வாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சேனலில் ஏன் நம்பர் போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் தானே. அதாவது இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது எமர்ஜென்சி தேவைப்பட்டால் நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, ஏதோ அந்த குழந்தை எங்கேயோ ஒரு குழந்தை அடிபட்டு கிடக்கு, அதை நம்ம காப்பாற்றணுன்னா அதுக்காக தான் நான் நம்பர் போடுறேன். அதாவது ஒரு ஸ்டார்டிங்கில் சேனலை ஓப்பன் பண்ணுறப்ப நான் என்னோடய வாய்ஸ் இந்த குழந்த மாதிரி பேசுவேன் இல்லையா, அந்த வாய்ஸை வச்சுட்டு ஒரு சிலர் இல்லை, ஒருத்தர் அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டே இருப்பார். என்னென்னா, அதாவது எடுத்த உடனே அந்த சின்ன குரலில் பேசுவார். நான் அந்த குழந்த மாதிரி பேசலாம், அந்த குரலில் பேசிவிட்டு எடுக்கிறப்ப நல்லா கட்ட வாய்ஸ் வரும், பேசுகிறப்ப அந்த குழந்த வாய்ஸில் பேசிவிட்டு அவர் உங்களை லவ் பண்ணட்டா அப்படின்னு கேட்டே இருந்தார். நிறைய நாள் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு நாள் கிருஷ்ணவேணி சிஸ்டரும் நீலவேணி சிஸ்டரும் இங்கே செட்டுக்கு வரப்போ சொன்னேன், சிஸ்டர் இந்த நம்பர்லேருந்து எனக்கு அடிக்கடி கால் வருது சிஸ்டர் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை தான். அதுக்கப்புறம் நீலவேணி சிஸ்டர் ஃபோன் பேசி ஒரே ஒரு வார்த்தை பேசுனாங்க. அதோட அந்த ஃபோன் கால் அப்படி கட் ஆகிடுச்சு. நானும் பிளாக் பண்ணிட்டு வந்துட்டேன். இது எல்லா ஆண்கள் தவறாக சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். நான் பார்த்து வியந்த ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே சகோதரர்களாக பழகிற ஆண்கள் நிறைய இருக்கிறாங்க. ஒரு சில இந்த சில்லறைகள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த 2 நாளாக ஒரு வாட்ஸ்அப்பில் கால் வந்துகிட்டே இருக்குது. மெசேஜ் வந்தது, நான் இந்த மாதிரி இந்த இடத்துல நான் வேலை பார்த்துட்ருக்கேன் மெட்ராஸில் அப்படின்னு சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் எடுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைங்க, கண்டிப்பாக டைம் இருக்கிறப்ப நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஹலோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு சொல்கிறேன், எங்களுக்கு அந்த வயசெல்லாம் கிடையாது. அந்த வயசெல்லாம் தாண்டி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். அடுத்து என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்குறோம். அந்த லெவலில் இருக்கிறோம். நீங்கள் லவ் பண்ணுங்கள், வேண்டான்னு சொல்லலை. உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் ஒய்ஃபை லவ் பண்ணுங்கள், உங்கள் அக்காவை லவ் பண்ணுங்கள், உங்கள் தங்கச்சியை லவ் பண்ணுங்கள், உங்கள் அம்மாவை லவ் பண்ணுங்கள், என்னையும் லவ் பண்ணுங்கள், சகோதரியாக லவ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அதான் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் செய்கிற சர்வீஸ் எல்லாம் மிகப்பெரிய சர்வீஸ். என் இடத்துல ஒரு நிமிஷம் நின்று பார்த்தீங்கன்னா நீங்கள் நிற்கவே முடியாது. அதனால் தயவு செஞ்சு ஏதாவது கேட்குறா இருந்தால் நான் சேனலில் வீடியோ போடுறேன், அந்த சேனல்லையே உங்கள் டவுட்டை க்ளியர் பண்ணுங்கள். குட்டிகளுக்கு உடம்புக்கு முடியல, அவங்கள பார்க்கணும், அதுக்கு ஏதாவது உதவி வேணால் தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட அந்த குழந்தைகளுக்கு நான் உதவி பண்ணுறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எங்களோட வேலைப்பளெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. ஃபேமிலி விட்டு, குழந்தைகளை விட்டு, எல்லாத்தையும் விட்டு இந்த குழந்தைகளுக்காக நாங்கள் பாடுபட்டுருக்கோம். அதனால் தயவு செஞ்சு நான் மட்டும் இல்லை, எந்த பெண்களையும் தவறாக எடுத்துகிட்டு நீங்கள் தொந்தரவு பண்ணாதீங்க. அதுதான் நல்ல ஒரு ஆண்மகனுக்கு அழகு. தயவு செஞ்சு யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். நன்றி.